ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சிக்கன் 65 எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மசாலா உதிராமல் நம்ம சேர்த்த மசாலா சிக்கனோட நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுபோல் சிக்கன் 65 எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் 3 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம சிக்கன் 65 சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா 2 லெக் பீஸோடு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. தயிர் சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா மசாலாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போதுங்க. சேர்த்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க இந்த ஸ்பூனால். ஏன்னா நிறைய தோழிகளுக்கு பார்த்திங்கன்னா அளவு உப்பு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவையான அளவு நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு உப்பு மெஷர்மெண்ட் தெரியல. நீயே நான் அவ்வளோ பார்த்த ஒரு தோழி சொன்னாங்க, எல்லாருமே தேவையான அளவுன்னு சொல்கிறதுனால கரெக்டான அளவு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் சரியான அளவுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர், இந்த இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா ரெட் சில்லி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, அடுத்ததாக மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து ஃபுட் கலர் ஒரு 5 சொட்டு சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி சேர்க்கலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோள மாவு. இப்போ நம்ம ஒரு முட்டையை உடைச்சிட்டு இதோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்க போகிறோம். சோள மாவு 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மெதுவாக மஞ்சக்கரு வராமல் வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். அதனால தான் நம்ம கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி விட்டு பிசையக்கூடாதுங்க. இது போல் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில்னா தண்ணி எதுவும் சேர்க்கலை, தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துருக்கோம். இதுவே நம்மளுக்கு சரியான அளவாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையில்லை. நல்லா ஒரு தடவை இதில் எல்லாமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நம்ம சேர்த்துட்டு பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா தனியாக பிரிஞ்சு போகாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விடுறேங்க. மூடி விட்டு ஊற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து நம்மளோட சிக்கன்லாம் சூப்பராக நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். கலர் நல்லா மசாலா எல்லாமே சூப்பராக நல்லா ஊறிருக்கு, லெக் பீஸ் எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு லெக் பீஸும் சேர்த்து பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவு நல்லா சூடாகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட மசாலா உதிராது. மெதுவாக ஃபஸ்ட்டு நம்ம லெக் பீஸை சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் கையில் தெரிக்காமல் இருக்கும். 2 லெக் பீஸுமே சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் பீசஸையும் சேர்த்துக்கலாம். எப்போதுமே எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. அதுபோல் திருப்பி போட்டால் தான் உடனே மசாலாவும் பிரிஞ்சு எட்ட போகும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க. அப்போ உடனே கலர் மாறி தீஞ்சு போயிடும். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை இதிலேயே நம்ம எடுத்து விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக இது போல் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. பாருங்கள், மசாலா பிரிஞ்செல்லாம் எட்ட போகலை. இந்த பக்கமும் மசாலா அப்படியே இருக்குது, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. எல்லா சிக்கன் பீசஸையுமே மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து பொரியும் போது உங்களுக்கு அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிக்கன் பிடிக்காதவங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரித்து இது கூட சேர்ந்து வரும்போது சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பீசஸையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு. பாருங்கள், மசாலா உங்களுக்கு பிரியாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஏன்னா லெக் பீஸ்லாம் நல்லா வேகணும்.
சின்ன சின்ன பீசஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். லெக் பீஸ் கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், 2 லெக் பீஸ்லேயுமே நான் அந்த சேர்த்த மசாலாலாம் கொஞ்சம் கூட எட்ட வரல. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. சூப்பராக நம்ம எட்டை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துடலாம். நல்லா எவ்வளோ மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது மீதி இருக்கிற சிக்கன் பீசஸை இதே மாதிரியே சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதுபோல் எண்ணெயில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்து பொரிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கம்மியான அளவு சேர்த்துட்டு பொரித்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல மொறுமொறுன்னு வரும். இல்லைன்னா எண்ணெய் இழுக்கிற மாதிரி மாதிரி ஆகிடும். இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், செகண்ட் பேட்சும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்மளுக்கு. இது போல் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.